தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிரமன் மீண்டும் மரத்தின் மீதேறி அங்கு தொங்கும் உடலை கீழே வீழ்கிறான். பின்னர் கீழே இறங்கி அவன் அதை சுமந்து கொண்டு மயானத்தை நோக்கி நடந்து போகிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது வேதாளம் எள்ளி நகைத்தது. மன்னனே, இந்த பயங்கர நள்ளிரவில் நீ இவ்வளவு சிரமப்பட்டு எதையோ சாதிக்க முயல்வதை பார்த்தால் நீ உன் நிலையை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறாயோ அப்படின்ற சந்தேகம் ஏற்படுதுன்னு சொல்கிறான். இவ்வாறு தனது நிலை புரியாமல் நடந்து கொண்ட கோவிந்தன் என்ற இளைஞனின் கதையை கூறுகிறேன், கவனமாக கேள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது. காஞ்சனபுர மன்னன் காந்திவர்மனுக்கு ஒரு புதல்வியும் ஒரு புதல்வனும் இருந்தாங்க. புதல்வி பேர் புஷ்பலதா மூத்தவள். அவள் வளர்ந்து விவாக வயதை அடைந்ததும் மன்னன் அவளுக்கு திருமணம் செய்ய நினைக்கிறான். அதை அவளிடம் கூறவே புஷ்பலதாவும், தந்தையே, நான் திருமணம் செய்து கொள்கிறேன், ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்கிறான். யார் ஒரு பறக்கும் குதிரையை கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறாரோ அவரைத்தான் நான் மணந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட மன்னன் என்ன சொல்கிறான், திகைத்து, மகளே, பறக்கும் குதிரை என்பதை கதைகளில் தான் பார்த்திருக்கிறோமே ஒழிய யாரும் அதை நேரில் கண்டதில்லை அப்படின்னு சொல்கிறான். இந்த ஆசையை விட்டுவிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் புஷ்பலதாவோ பிடிவாதமாக, எனக்கு பறக்கும் குதிரையை கொண்டு வந்து கொடுப்பவனைத்தான் நான் மணப்பேன் அப்படின்னு சொல்கிறார். வேறு யாரையும் மணக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறார். தன் மகளின் பிடிவாதத்தை தகர்க்க முடியாதென கண்ட மன்னன் பறக்கும் குதிரையை கொண்டு வந்து தன் மகள் முன் நிறுத்துபவருக்கு தன் மகளை மனம் செய்து வைப்பதாக நாடெங்கும் பறைசாற்றான். இதனை அறிந்த பல அரசகுமாரர்கள் பறக்கும் குதிரை எங்கே இருக்கிறது என்று தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவர்களுக்கு அது எங்கும் இருப்பதாக தெரியல. எனவே அவர்கள் தம் முயற்சியை கைவிட்டுடுறாங்க. இப்படி ஒரு வருஷம் போயிடுச்சு. ஒரு நாட்டில் கோவிந்தன் அப்படின்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் நல்ல அழகாக இருப்பான். ஆனால் தாய் தந்தை அவனுக்கு இல்லை, அனாதை. அவன் அந்த ஊர் பெருமாள் கோவில் அர்ச்சகர் நரசிம்ம பட்டரிடம் வேலைக்கு அமர்ந்து பூமாலைகளை தொடுத்து கோவிலுக்கு கொடுத்து கோவிலில் கிடைக்கும் பிரசாதமான உண்டக்கட்டியை வாங்கி உண்டு சாப்பிட்டுட்டு வந்தான். அவன் மன்னனின் அறிவிப்பை கேட்டதும், நான் பறக்கும் குதிரையை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து அரசகுமாரியின் முன் நிறுத்தி அவளை ஏன் மணந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். எனவே அவன் கோவில் அர்ச்சகர் நரசிம்ம பட்டரிடம் விஷயத்தை கூறி பறக்கும் குதிரை எங்கே கிடைக்கும் என்று கேட்குறான். பட்டரும், கோவிந்தா, நீ அதிகம் படிக்கலை, ஆனால் அக்குதிரை பூவுலகில் இருப்பதாக நினைக்கிறாய். இது பூலோகத்தில் இல்லை, தேவலோகம், கந்தர்வலோகம் போன்ற பிற உலகங்களில் நீ போனால் அதை காண முடியும்னு சொல்கிறாரு. அங்கு எப்படி போவது அப்படின்னு கோவிந்தன் கேட்கவே, பட்டரும், நீ விந்திய மலை காட்டுக்கு போனால் மலை உச்சியில் சில குகைகளும் தடாகங்களும் சோலைகளும் இருக்கும். இரவு வேளையில் கந்தர்வ கன்னிகைகள் அங்கே போவாங்க. அவர்களின் உதவியால் நீ கந்தர்வலோகம் போனீங்கன்னா அங்கு பறக்கும் குதிரையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். கோவிந்தனும் பட்டரிடம் தான் விந்திய மலைக்கு போய் வருவதாக சொல்லிட்டு கிளம்பி போகிறான். பட்டர் சொன்னபடி அவன் மலையின் உச்சியை போய் அடைஞ்ச போது ஒரு சில குகைகளையும் அந்த ஒரு தடாகத்தையும் அதன் கரையில் ஒரு பெரிய மரம் செடி கொடிகளையும் பார்க்குறான். அவன் பல கொடிகளை அறுத்து பின்னி நீண்ட கயிறாக்கி ஊஞ்சல் போல கட்டுறான். அதில் அங்கங்கு வண்ண மலர்களை சொருகி அழகுபடுத்துகிறான். அதுக்கப்புறம் ஒரு மரத்தின் பின் உட்கார்ந்துட்டு கந்தர்வ கன்னிகள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கான். அன்றைக்கி பௌர்ணமி. அப்போது நைட் டைம். நிலா பால் போல காய்ந்து கொண்டிருந்தது. நள்ளிரவானதும் சில கந்தர்வ கன்னிகை வந்தாங்க. அவர்கள் தடாகத்தில் இறங்கி குளித்துவிட்டு கரைக்கு வந்தாங்க. அப்போது அவர்களில் ஒருத்தி கோவிந்தன் கட்டியிருந்த அழகிய ஊஞ்சலை பார்க்குறாள். அதில் உட்கார்ந்து அவள் ஊஞ்சல் ஆடினாள். கொஞ்ச நேரமானதும் மற்ற கந்தர்வ கன்னிகைகளும், மதுமதி, நேரமாகிறது, வா அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் லோகத்திற்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுமதியோ, நீங்கள் போய் கொண்டிருங்கள், நான் சற்று நேரம் ஊஞ்சல் ஆடிவிட்டு பிறகு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அக்கன்னிகைகளும் போயிடுறாங்க. மதுமதி கொஞ்ச நேரம் கழித்து ஊஞ்சல் ஆடிட்டு கீழே இறங்கி புறப்படுறதுக்கு ரெடியாரா. அப்போது கோவிந்தன் ஓடி வந்து அவள் முன் நின்று, நான் கட்டி வைத்த ஊஞ்சலில் இவ்வளவு நேரம் ஆடினீங்களே, அதுக்கு பதில் உதவியாக எனக்கு ஏதாவது செய்யாமல் போவது நியாயமா அப்படின்னு கேட்குறான். மதுமதியும் அவனை வியப்புடன் பார்த்து, நீ யார், உனக்கு என்ன வேண்டும், கேள் அப்படின்னு சொல்கிறான். அதை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறான். கோவிந்தனும் தன்னை பற்றி சொல்லி, எனக்கு பறக்கும் குதிரை வேணும், அதை கொண்டு போய் அரசகுமாரி புஷ்பலதாவிடம் கொடுத்துட்டு அவளை நான் மணக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். மதுமதியும், ஓ, பறக்கும் குதிரையா, அதை என்னால் கொடுக்க முடியாதே. உனக்கு நீ கேட்பதை கொடுப்பதாக வாக்களித்து விட்டேன். ஆனால் உன்னை என் கந்தர்வ லோகத்துக்கு அழைத்து செல்கிறேன். அங்கு பல குதிரைகள், பறக்கும் குதிரைகள் உள்ளன. அவற்றில் ஒன்றை கொண்டு செல்வது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறார். கோவிந்தன் அதுக்கு சம்மதிக்கவே மதுமதி அதனை ஒரு முத்து மாலையாக மாற்றி தன் கழுத்தில் அணிந்து கந்தர்வ லோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார்.
அங்கே போனதும் அவள் முத்து மாலையை கழற்றி கோவிந்தனை முன்போல மானிடனாக்கி கந்தர்வ மன்னனின் குதிரை லாயத்தை கட்டி, அங்கு பல பறக்கும் குதிரைகள் உள்ளன, அதில் ஒன்றை நீ உன் சாமர்த்தியத்தால் பூலோகத்திற்கு கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கோவிந்தன் அவற்றில் ஒரு குதிரை மிக அழகாக இருப்பதை பார்க்குறான். உடனே அவன் அங்கிருந்த பூங்காவிலிருந்து மலர்களை பறித்து வந்து மாலையாக கட்டி அந்த குதிரைக்கு அணிவித்து அலங்காரம் செய்கிறான். இதை எப்படி நம்ம பூலோகத்துக்கு ஓட்டிச் செல்வது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அன்று கந்தர்வ மன்னனின் பிறந்தநாள். அன்று அம்மன்னன் தன் லாயத்திலிருந்து ஒரு நல்ல குதிரையை தேர்ந்தெடுத்து அந்த ஆண்டு முழுவதும் அதன் மீது அவர் அமர்ந்து சவாரி செய்வது அவன் வழக்கம். அந்த வழக்கப்படியே அந்த ஆண்டும் குதிரையை தேர்ந்தெடுக்கிறான். அது பறக்கும் குதிரை. அதற்கு அந்த கௌரவம் கிட்டியதற்கு கந்தர்வர்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்தார்கள். அன்றிரவு கோவிந்தன் மன்னனின் லாயத்துக்கு போகிறான். அக்குதிரையும் எனக்கு ஒரு ஆண்டு காலம் மன்னனின் சவாரியாக குதிரையாக இருக்க வழி செய்தார். இதற்கு கைமாறாக உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது. கோவிந்தனும் தன்னை பற்றி விவரமாக கூறி தான் அரசகுமாரி புஷ்பலதாவை மணக்க விரும்புவதாக சொல்கிறான். அது கேட்ட அந்த குதிரை பலமாக சிரித்து, மானிடனே, நீ இப்படி ஆசைப்படுவது சரியல்ல. மாலை கட்டி பிழைக்கும் நீ அரசகுமாரியை மணக்க ஏன் ஆசைப்படுகிறாய்? கந்தர்வலோகத்துக்கு குதிரைகள் பூவுலகிற்கு போகக்கூடாது. ஆயினும் உனக்கு கைமாறு செய்வதாக நான் கூறிவிட்டதால் உன் விருப்பப்படி செய்கிறேன், என் மீது உட்கார் அப்படின்றது. கோவிந்தனும் ஆழ்ந்து யோசிச்சுட்டு அந்த பறக்கும் குதிரை மீது ஏறி அமர அது அவனை காஞ்சனபுரம் கொண்டு போய் இளவரசி புஷ்பலதா முன் நிறுத்தியது. கோவிந்தனும் திகைத்து பதுமை போல நின்ற அரசகுமாரிடம், அரசகுமாரியே, இதோ பறக்கும் குதிரை, இதன் மீது அமர்ந்து ஆகாயத்தில் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பறந்து மகிழுங்கள், நான் போய் வருகிறேன் என கூறி வணங்கிவிட்டு அவளை திரும்பி கூட பாராமல் அங்கிருந்து சென்று விட்டான். வேதாளம் இக்கதையை கூறி அரசகுமாரியை மணக்க கடும் முயற்சி செய்த கோவிந்தன் முடிவில் அவளை மணக்காமலே ஏன் போய்விட்டான்? இந்த கேள்விக்கு சரியான விடை தெரிந்திருந்தும் பதில் கூறாவிட்டால் உன் தலை வெடித்து சுக்குநூறாகிவிடும் என்றது. விக்கிரமனும் கோவிந்தன் அதிகம் படிக்காதவன். பட்டர் சொன்ன பிறகே பறக்கும் குதிரை பூலோகத்தில் கிடையாது என்று கந்தர்வலோகத்திலோ அல்லது தேவலோகத்திலோ இருக்கும் என்று தெரிந்து கொண்டான். கந்தர்வலோக குதிரை அவன் மிகவும் ஏழை என்பதையும் அரசகுமாரி பணக்காரி என்று எடுத்து கூறிய போதும் அவனுக்கு தன் நிலையும் அந்தஸ்தும் என்ன என்று தெரிந்தது. அதுவரை அவன் தன் படிப்பு பற்றியோ பணம் பற்றியோ நினைத்து பார்த்தது கூட இல்லை. பறக்கும் குதிரை அவனது ஆசை சரியல்ல என்று கூறியது அவனது சிந்தனையை கிளறிவிட்டது. அதன் முடிவு அவன் அரசகுமாரியை மணக்காமல் செய்துவிட்டது. அது அவனது சரியான முடிவே என்றான். விக்கிரமனின் சரியான இந்த பதிலால் அவனது மௌனம் களையவே அவன் சுமந்து வந்த உடலோடு வேதாளம் உயர கிளம்பி போய் முருங்கை மரத்தில் மீண்டும் ஏறிக்கொண்டது. இந்த கதையினுடைய கருத்து என்ன அப்படின்னா, மனிதன் தன் நிலை, திறன், சூழ்நிலை ஆகியவற்றை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான். ஆசை மட்டும் போதாது, அதற்கேற்ற தகுதியும் புரிதலும் அவசியம். கோவிந்தன் முதலில் ஏன் தவறான எண்ணத்தில் இருந்தான் அப்படின்னா, கோவிந்தன் தனது நிலையையும் சமூக இடத்தையும் பற்றி சிந்திக்காமல் வெறும் ஆசையின் பேரில் அரசகுமாரியை மணக்க நினைச்சான். அறிவு குறைவால் அவன் உண்மையை அறியாமல் இருந்தான். பட்டர் கூறிய அறிவுரை எந்த மறைபொருளை காட்டுகிறது அப்படின்னா, பட்டர் கூறிய அறிவுரை உலகத்தில் எல்லாம் எளிதில் கிடைக்காது என்பதையும் உயர்ந்தவற்றை அடைய முயற்சிக்கும் போது அறிவும் வழிகாட்டுதலும் தேவை என்பதையும் காட்டுகிறது. கந்தர்வ கன்னிகையான மதுமதியின் பங்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னா, மதுமதி வழிகாட்டியாக செயல்படுகிறாள். அவள் கோவிந்தனுக்கு வாய்ப்பை அளிக்கிறாள். ஆனால் முயற்சி மற்றும் முடிவு அவனுடையது பொறுப்பாகவே இருக்கிறது என்பதை காட்டுகிறது. பறக்கும் குதிரை கூறிய வார்த்தைகளின் ஆழ்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, பறக்கும் குதிரை கூறியது கோவிந்தனின் உள்ளுணர்வை எழுப்புகிறது. அது அவனுக்கு தன் நிலையை உணரச் செய்து தவறான ஆசையை பரிசீலனை செய்ய வைக்கிறது. கோவிந்தன் ஏன் இறுதியில் அரசகுமாரியை மணக்கலை அப்படின்னா, அவன் தனது நிலையை உணர்ந்தான். தகுதி, வாழ்க்கை முறை, பொறுப்பு ஆகியவற்றில் பெரிய வேறுபாடு இருப்பதை உணர்ந்து அந்த ஆசை பொருத்தமல்ல என்று முடிவு செய்தான். இந்த கதையில் ஆசைக்கும் அறிவுக்கும் என்ன உறவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசை முன்னேற்றத்திற்கான தூண்டுதல். ஆனால் அறிவு இல்லாத ஆசை தவறான வழியில் கொண்டு செல்லும். அறிவால் வழிநடத்தப்படும் ஆசை மட்டுமே நன்மை தரும். கோவிந்தனோட மாற்றம் எதை உணர்த்துதுன்னா, ஒரு மனிதன் எந்த நிலையிலும் தன்னை திருத்து கொள்ள முடியும் என்பதை இது உணர்த்துகிறது. உண்மையை உணர்ந்தவுடன் அவன் சரியான முடிவை எடுத்தான். இந்த கதையில் மறைந்துள்ள ஆழ்ந்த பாடம் என்ன அப்படின்னா, வெற்றி என்பது நாம் விரும்பியது கிடைப்பதல்ல, சரியான தேர்வு செய்வதுதான். உண்மையான வெற்றி தன்னிறைவு இல்லாமல் கிடைத்தது சாதனை நிலைக்காது. இந்த கதையை வேதாளம் இந்த கதையை சொல்லியதன் நோக்கம் என்ன அப்படின்னா,
விக்கிரமனின் அறிவையும் நீதி நிலையையும் சோதிப்பதற்காகவே வேதாளம் இந்த கதையை சொன்னது. மனிதன் முடிவெடுக்கும் போது உள்ளுணர்வு மற்றும் நியாயம் முக்கியம் என்பதை உணர்த்துகிறது. குழந்தைகளே, நீங்களும் இதில் உள்ள கருத்தை ஆழமாக புரிந்து நடப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.